வணக்கம் மக்களே. சிங்கப்பெண்ணை சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் சிங்கப்பெண்ணை சீரியலில் வர முத்து கதாபாத்திரத்தில் நடிக்கிற பரமேஷ் பாபு அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பரமேஷ் பாபு ஒரு இந்திய நடிகர். இது மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸ் ஆர்டிஸ்ட்டும் கூடவே. அவரோட ஆரம்ப காலத்தில் நடிப்பை விட டான்ஸ் மேலே தான் அதிக ஆர்வமாக இருந்திருக்காங்க. தன்னோட சின்ன வயசில் மேடை நிகழ்ச்சிகள், டான்ஸ் ஷோஸ், கோரியோகிராஃபி ஒர்க்குன்னு சொல்லி பல்வேறு துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த அனுபவம் தான் இதுக்கப்புறமா அவரை திரையுலகத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னே சொல்லலாம். பரமேஷ் பாபு அவர்கள் நேரடியாக நடிகராக வந்தவர் அல்ல. முதல்ல அசிஸ்டண்ட் கோரியோகிராஃபர், டான்ஸ் மாஸ்டருக்கு உதவியாளர், சீரியல் ஷூட்டிங், பேக்ரவுண்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்து தான் இப்படி தான் அவர் படிப்படியாக முன்னேறி அவரோட பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இது மூலயமா தான் கேமரா டிசிப்ளின், ஆக்டிங் பேசிக்ஸ், சீரியல் ஒர்க்கிங் ஸ்டைல்னு சொல்லி இதையெல்லாம் நேரில் பார்த்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னே சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா திரைத்துறையில் தொடர்ந்து வேலை செஞ்சதுனால ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன கதாபாத்திர வாய்ப்புகள் கிடைக்க தொடங்கியிருக்கு. அந்த வரிசையில் தான் சிங்கப்பெண்ணை சீரியலில் முத்துன்ற கதாபாத்திரம் அவருக்கு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். சிங்கப்பெண்ணை சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாகிறப்ப ஒரு பிரபலமான குடும்ப நாடக தொடராக இருந்துச்சு. இந்த சீரியலில் முத்துன்ற கதாபாத்திரம் ஒரு இயல்பான மனிதன், குடும்பத்திற்காக நிற்கிற ஒரு குணமுள்ள ஒரு மனிதன், உண்மையான நட்பு மற்றும் உறவை கொண்ட ஒரு மனிதனாகவே இந்த தொடரில் பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமாகவே இருக்கிறாரு பரமேஷ் பாபு அவர்கள். அந்த கதாபாத்திரத்தை அவர் ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ரியாலிட்டிக்காக நடித்ததுனால தான் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தாருன்னே சொல்லலாம். பரமேஷ் பாபுவோட நடிப்பில் முக்கிய அம்சங்களாக பார்க்குறது இயல்பான முகபாவனை, டைலாக் டெலிவரி சிம்பிள், கேரக்டருக்கு ஏற்ற பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் தான் முத்துவோட கதாபாத்திரத்தில் மக்கள் மனசில் ரொம்ப இடம் பிடிக்க ஒரு முக்கிய காரணமாக இருந்த காரணங்கள்னே சொல்லலாம். சில ரசிகர்கள்லாம் இவரோட நிஜ வாழ்க்கையில் இவர் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவரோட நடிப்பு உண்மையாகவே தெரியுதுன்னே சொல்லலாம். பரமேஷ் பாபு தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை ரொம்ப ப்ரைவேட்டாகவே வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் குடும்ப விவரங்கள், திருமண தகவல்கள், பிறந்த தேதி இதெல்லாம் பொதுவாகவே யாருக்குமே தெரியலை. இது பல நடிகர்கள் பின்பற்ற ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் அப்ரோச்னு கூட சொல்லலாம். பரமேஷ் பாபு இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. அங்கே ஷூட்டிங் மூமெண்ட்ஸு, டான்ஸ் வீடியோஸ், சீரியல் ரேட்டர் போஸ்டர்ஸ் இதெல்லாம் போட்டு ரசிகர்கள்கிட்ட கனெக்டில் தான் இருந்துகிட்டே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிறதா அவரோட கரியருக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாகவே இருக்குது. சிங்கப்பெண்ணை சீரியல்னால் பரமேஷ் பாபுக்கு ஒரு நல்ல அடையாளம் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். எதிர்காலத்தில் இன்னும் முக்கியமான கதாபாத்திரங்கள், ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் ரோல்ஸ், லீடர் கேரக்டர் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியான உழைப்பு இருந்தால் அவர் தமிழ் டிவி உலகத்திலேயே ஒரு நிலையான இடத்தை பிடிப்பாங்கன்றதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். இதுதான் பரமேஷ் பாபுவோட வாழ்க்கை பயணம்னு கூட சொல்லலாம். மக்களே, நம்ம போடுற இந்த சீரியல் ஆக்டர்ஸோட வாழ்க்கை வரலாறு தொகுப்புகள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.